நீ உன் மாஸ்கை எடு என்றான். ஆனால் நான், நீ சபிக்கப்பட்டவள்னு என்கிட்ட சொல்லாத. இல்ல, அது அப்படி இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம வெட்டிங் நைட்ல உன்னை முழுசா பாக்க போறேன். சோ உன் முகத்தை இப்பவே பாக்குறதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவே மாஸ்கை எடு என்றான் டியூக். அலெசாண்ட்ராவால் இதை நம்ப முடியவில்லை. அன்பில்லாத திருமணம் என்றும் திருமணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்த அந்த மனிதன் அவளை மணக்க மட்டுமல்லாமல் சபிக்கப்பட்ட அந்த பெண்ணுடன் வாழவும் விரும்பினான். பயமெல்லாம் அன்று இரவுதான் தொடங்கியது. ஒரு நடன விருந்தில் தன் கொடூரமான தந்தையின் சட்டை காலரை பிடித்துக் கொண்டிருப்பதை அவள் பார்த்தாள். அந்த தருணத்தில் அவன்தான் தனக்கு ஒரே வழி என்று அவள் யோசித்தாள். அவர்களின் பாதைகள் இறுதியாக சந்தித்த போது அவள் திகைத்து போனாள். அன்று மாலை முழுவதும் ஒவ்வொரு பெண்ணையும் நிராகரித்த அதே டியூக் தன் சட்டையை அவள் மீது போர்த்தியிருந்தான். அது போதாதென்றால் அவளை உண்மையிலேயே நடுங்க வைத்தது இதுதான். அவள் தப்பிக்க முயன்ற போது அவள் யார் என்று அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. பார்ட்டி ரூம்குள்ள நடந்துட்டு இருக்கு என்று கூற, எனக்கு அது நல்லா தெரியும் அலெசாண்ட்ரா. நான் உன் பேரை சொன்னப்ப அதை நான் தெரிஞ்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி ஏன் டென்ஷன் ஆயிருந்தா? பேரன் வீட்ல சபிக்கப்பட்ட அவளோட பொண்ணை தவிர வேற யார் மாஸ்க் போட்டிருப்பாங்க? இந்த ரூமர் தான் எல்லாருக்குமே தெரியுமே. இந்த பொண்ணோட அம்மா அவளுக்கு சாபம் கொடுத்திருக்கிறதா நீ கேள்விப்படலையா? அந்த பொண்ணு முகத்தை பாக்குற எல்லாரும் செத்துருவாங்க என்றாள். அலெசாண்ட்ரா அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தாள். அலெசாண்ட்ராவுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவள் ஒதுக்கப்பட்டவளாகவும் பயந்தவளாகவும் இருட்டில் ஒரு ரகசியம் போல அடைக்கப்பட்டவளாகவும் இருந்தாள். ஆனாலும் அவன் அங்கே இருந்தான். அந்த தருணத்தில் அவள் சபிக்கப்பட்டவள் அல்ல என்று போல அவளுடன் பேசினான். அவனுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, அவள் தனிமையை அவன் தகர்த்த விதம் தான் அவளை திடுக்கிட வைத்தது. நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்களா என்று கேட்க, இல்லை, இந்த லைஃப்ல இதைவிட பயமுறுத்துற விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? நீ போட்டிருக்கிற மாஸ்க் பார்த்து பயப்படணுமா என்று கேட்டான். ராஜ்யம் முழுவதும் சிலர் அவனை அரக்கன் என்று அழைத்தனர். அங்கு வாழும் அனைவரும் அவனுடைய அதிகாரத்தையும் வெள்ளையெல்லா சொத்துக்களையும் கண்டு பயந்து நடுங்கினர். ஆனாலும் இந்த சபிக்கப்பட்ட பெண் அவனை கண்டு சற்றும் பயப்படவில்லை. நீ என்னை பார்த்து பயப்படுறியா என்று கேட்க, அவளுடன் பேச துணிந்த ஒரே மனிதனை கண்டு அவள் எப்படி பயப்பட முடியும்? அவளை கண்டதும் அவன் பயந்து ஓடவில்லை. உங்களுக்கு கல்யாணமாக போகுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் என் தங்கை கேட்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்களா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிற பதிலா நான் செத்துருவேன். தப்பா நினைச்சுக்காத. அங்க இருக்கிற எந்த பொண்ணும் எனக்கு கண்டிப்பா மனைவியா மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு செட்டில் இருக்கிற மேட்சிங் டால்ஸ் மாதிரி தான் தெரியுது. அலெசாண்ட்ராவுக்கு அவன் மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கவில்லை என்று இப்போது உறுதியானது. தன் தந்தை, சித்தி மற்றும் மாற்றாந்தாய் அவளுக்கு அளித்த பல வருட துன்புறுத்தல்களில் இருந்து தப்பிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாக அவள் அதை பார்த்தாள். அந்த இடத்துல நான் இருந்தா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க என்று கேட்க, உங்க யாருக்கும் புரியாத ஃபேக்ட் என்னன்னா, நீங்க உங்களை ஒரு லவ்லெஸ் மேரேஜ்க்கு செட்டப் பண்ணிப்பீங்கிறது தான். எனக்கு யாரையுமே கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற ரூமர் எப்படி பரவுச்சதே தெரியல. சரி, நீங்க என்ன நேசிக்கவே வேண்டான்னு நான் சொன்னா அப்ப என்ன செய்வீங்க? இந்த காலத்து மேரேஜஸ் எதுவும் மோஸ்ட்லி லவ்வோட ஆரம்பிக்கிறது இல்ல. டியூக் எட்கர் போன்ற வலிமையான மற்றும் ஆபத்தான ஒருவரால் மட்டுமே அவள் சிக்கியிருந்த நரகத்திலிருந்து அவளை காப்பாற்ற முடியும் என்று அலெசாண்ட்ராவுக்கு நன்றாக தெரியும். அவனை வெல்வதற்கு ஒரே வழி அதை ஒரு வணிக ஒப்பந்தமாக மாற்றுவதுதான் என்று முடிவு செய்தாள். கான்ட்ராக்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், எனக்கு இப்படி ஒரு ப்ரொபோசல் இதுக்கு முன்னாடி வந்ததில்ல. ஆனால் டியூக் எட்கர் போன்ற ஒருவரை வெல்வது அவ்வளவு சுலபமானதல்ல. அலெசாண்ட்ரா அதை விரைவாக உணர்ந்தாள். அவன் எச்சரிக்கையாகவும் கணக்கிடுபுணனாகவும் இருந்தான். மேலும் மக்களை சோதித்து பார்க்கும் வழிகள் அவனிடம் இருந்தன. உன் அப்பா உன்னை இதை செய்ய சொன்னாரா என்று அவன் மிரட்ட, ஆனால் டியூக் அறியாதது என்னவென்றால் பல சோதனைகளை தாண்டி வந்த ஒரு பெண்ணை சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான். அவனுடைய வாழ் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் அல்லது அவனுடைய அச்சுறுத்தல்கள் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அவள் சிறிதும் பயப்பட மாட்டாள். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் என்னோட அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க என்ன நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம். நான் அன்புக்காக யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படல. மறுபடியும் இந்த இடத்தை திரும்பி கூட பார்க்க கூடாது, அவ்வளவுதான் என்றாள். டியூக் ஒரு கணம் அமைதியானான். டியூக் அவளை நம்பி விடுவானா? அப்போ உன்னோட பிளான் என்ன? உன்னோட அப்பா உன் வயதை விட ரொம்ப வயசான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண பிளான் பண்றாரா? இல்ல உன்னை எங்கேயாவது ரொம்ப தூரமா கப்பல்ல அனுப்பி வைக்க பிளான் பண்றாரா? ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் கிட்ட கண்ணுல கோபத்தோட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறது ரொம்ப ஹார்ஷா இருக்குதுன்னு தோணுது. அலெசாண்ட்ரா தான் சொல்ல வந்த உண்மையை சுத்தி வளைக்காமல் நேரடியாக தைரியத்துடன் வெளிப்படுத்தினாள். இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அப்பாவே என்ன அடிமை மாதிரி நடத்துறாரு. உங்க தோற்றத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை டியூக் எட்கர். உங்க பணமும் மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத பத்தியும் எனக்கு கவலை இல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கிற ஒரே வழியாதான் நான் உங்களை பாக்குறேன் என்றாள்.
ராஜா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்னு என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க பேசுறத கேட்டேன். ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தருக்கு நான் ஒரு குட் சாய்ஸா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நான் பேய் மாதிரி ஒரு மூலையில் அமைதியா இருந்துக்குவேன். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை மட்டும் செய்வேன். எனக்கு மனைவியா நடிக்க ஒரு நடிகையை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல என்றான் டியூக். அது அவ்வளவு ஈஸியா இருந்தா நீங்க அதை ஏற்கனவே பண்ணிருப்பீங்க என்றாள். எட்கர் அலெசாண்ட்ராவின் இந்த பேச்சை விரும்ப தொடங்கினான். அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவனை ஈர்க்கும் பெண்கள் ஒருபுறம் இருந்தாலும் தன் துன்பங்களை தைரியத்துடன் ஒரு ஆணை ஈர்க்கும் வாய்ப்பாக மாற்றக்கூடிய பெண்ணுடன் அவன் இதுவரை பழகியதில்லை. சிறிது யோசித்தான் டியூக். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. உங்களை பத்தி சொல்ற ரூமர்ஸ் எல்லாமே போய். உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. நீங்க ஒரு புத்திசாலி என்றான். உங்களை எல்லாரும் மான்ஸ்டர்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எனக்கு ஒரு நல்ல மனுஷனா தெரியுறீங்க. நான் வாழ்றதுக்காக என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட்ல விருப்பம் இல்லனா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்றாள். அலெசாண்ட்ரா அவ்வளவுதான் என்று நினைத்தாள். டியூக் தான் அவளுக்கு வெளியேற ஒரே வழி என்றாலும் அவள் கெஞ்ச மாட்டாள். ஆனால் அவளுடைய தைரியத்தை டியூக் கவனிக்காமல் இல்லை. நாளைக்கு என்னோட வீட்ல வந்து என்ன மீட் பண்ணு என்றான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.